நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கையில எவ்வளவு காசு பணம் இருந்தாலும், காசு பணமே இல்லைனாலும், கடன்ல இருந்தாலும், உறவுகளை மட்டும் நம்பியவர்களை மட்டும் எப்போதுமே கைவிடாமல் தன்னோட கையோடு இறுக்கி பிடித்து கொள்ளக்கூடிய பழகக்கூடிய கன்னிராசியில பிறந்த நண்பர்களே, பணக்காரன் ஏழை இந்த எந்த விதமான பாரபட்சம் பார்க்காதவர்கள் நீங்கள். அதே போல உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்களை நம்பி உங்க கூட இருக்கிறவங்கள எக்காரத்தை கொண்டு கைவிட்டுற மாட்டீங்க. அப்படி நல்ல குணம் படைத்த உங்களுக்கு இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது யோக வரம். ஆமாங்க, எல்லாருக்குமே இங்க வாழ்க்கை தனித்தனியா தான் இருக்கும். ஒரே மாதிரியான வாழ்க்கை கிடைக்காது, ஒரே மாதிரியான வாய்ப்பு கிடைக்காது, ஒரே மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி தனி வழியா இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய கன்னி ராசிக்கு 3 நட்சத்திரத்திற்கு உரிய தனி வழி தனி விதி, அதனால் கிடைக்க போகும் யோக வரத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ கிரகங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன, இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, எந்த வழியில போனா ஜெயிக்க முடியும், எந்த வழியில போனா அதிர்ஷ்டமும் வெற்றியும் நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரனும் ஆக முடியும், அந்த வழி மட்டும்தான் நமக்கு தெரியாது இல்லையா? அந்த ரூட் கிடைச்சா நம்ம தாராளமாக அந்த ரூட்ல பயணித்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு வழி இந்த கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு எது? 3 நட்சத்திர வாரியா தனித்தனே நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த நட்சத்திரங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்த கன்னி ராசி. கன்னி ராசினா ராசிக்கு அதிபதி புதன் பகவானுங்க. எழுத்து, கலை, கல்வி, வித்தை இதுக்கெல்லாம் அதிபதியாக காரக கிரகமாக இருக்கக்கூடியதே புதன் பகவான் தான். வாக்குக்கு பேச்சுக்கு காரக கிரகம் இந்த புதன் பகவான். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்துல கெட்டிக்காரர்கள் கன்னிராசிக்காரங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு நட்சத்திரம் வெவ்வேறாக இருக்கும். ஆமாங்க, நீங்க கன்னிராசியில பிறந்தாலும் உத்திர நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. இந்த 3ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு வெவ்வேறு விதமான வாழ்க்கையும் வழிமுறைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதை தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ இதுல முதல்ல நான் சொல்லக்கூடியது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் அப்படின்றது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம். ஸோ உங்களுடைய கன்னி ராசியில உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை எப்படி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும், எந்த விஷயத்துல மிகப்பெரிய லக்கு, மிகப்பெரிய யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் நட்சத்திராதிபதியான சூரிய பகவான் கன்னிக்கு 8ஆம் வீடான மேஷத்தில் உச்சமடைகிறார். அப்போ உங்களுக்கு ஒரு புகழும் பெயரும் வெற்றியும் கௌரவமும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக்கூடிய யோக வாய்ப்பும் எங்க இருக்குதுன்னா 8ஆம் வீட்டில் இருக்கிறது. 8ஆம் வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம், வம்பு வழக்கு பிரச்சனையில குறிக்கக்கூடிய ஸ்தானம், கோர்ட்டு ஸ்தானம். அப்படின்னா என்னங்க அப்படின்னு நீங்க கேட்டா, உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா கண்டிப்பா அடுத்தவருடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்துறை, நீதி வழங்கக்கூடிய நீதித்துறை, பேங்க் சம்பந்தமான பாதுகாப்பு, அதாவது பணத்தை பாதுகாக்கக்கூடிய பேங்க் சம்பந்தமான துறைகள், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான துறைகள், மற்றும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய துறைகள். இந்த துறைகளில் நீங்கள் கால் தடம் பதிச்சா கண்டிப்பாக அந்த துறைகளில் மிகப்பெரிய அளவு உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். அதுபோல காவல்துறை, இராணுவம், அணு உலை, ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான அதாவது மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில், வேலை, படிப்பு மற்றும் இதற்கும் அடுத்தபடியாக வெளிநாடு வாழ்க்கை, வேறு மாநிலத்தில் போய் வேலை பார்க்கறது, தொழில் பண்ணுறது, சம்பந்தமில்லாத ஒரு ஊரில் போய் ஒரு புதிய தொழில் தொடங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் கையாளுகின்ற பொழுது அந்த தொழில் வேலை ரீதியான மிகப்பெரிய யோகம் உங்களுடைய வாழ்நாள் இறுதி வரை லாபத்தை கொடுக்கும், நிரந்தரமான ஒரு சம்பளத்தை, நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானமும் வரவும் கண்டிப்பா உண்டு. இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை வந்ததற்கு பின்பாக நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு மாறுபடும். அரசாங்க வழியில சில பெனிஃபிட் கண்டிப்பா அடைவீங்க. சில பேர்த்துக்கு இந்த உத்தரத்துக்காக மறைமுகமான சில வேலை தொழில் மூலமாக சம்பளம், அதாவது பணமானது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சில பேர்த்துக்கு அரசாங்க வேலையும், பல பேருக்கு அரசியல் தொடர்பும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் சொன்ன இப்போ இந்த விஷயத்துல எல்லாமே நீங்க தொடங்குகின்ற பொழுது மிகப்பெரிய உச்சத்தை தொடுவீங்க. மேலும் ஹோட்டல் சம்பந்தமான தொழில், ஜவுளி சம்பந்தமான அல்லது ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான தொழில்கள்,
இந்த கார்மெண்ட்ஸ், டெய்லரிங் சம்மந்தமான விஷயங்கள், ஜவுளி சம்மந்தமான விஷயங்கள். ஸோ இந்த ஹோட்டல் மற்றும் ஜவுளி இந்த 2 விஷயத்திலையும் நீங்கள் தொழில் விஷயத்தை தொடங்கலாம். அதில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். ஸோ உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாபன்றது நான் இப்போ சொன்ன விஷயங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வழியில் அந்த துறைகளில் பயணிக்கின்ற பொழுது அதில் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் ஒரு கலெக்டர் ஆகிறது, ஒரு விஏஓ, கிராம நிர்வாகங்கள், மிகப்பெரிய முக்கிய பொறுப்பு ஆகிறது, ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைப்பது, நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் உங்களை தேடி ஒரு பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்ட துறையை நோக்கி நீங்கள் பயணிங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும். எங்கே மைனஸ் இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா 2ஆம் வீடான துலாம் ராசியில் உங்கள் நட்சத்திராதிபதியான சூரியன் நீசமடைகிறார். அப்போது வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் மாட்டிக்க கூடாது. ஸோ மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களேன்னு இதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வாக்கினை கொடுத்து நீங்கள் மாட்டிக்க கூடாது. அதே போல் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய வெறும் வார்த்தைகளை நம்பி சில காரியத்தில் இறங்கிடக்கூடாது. தேவையில்லாமல் குடும்ப பாரத்தை தலையில் தூக்கி வச்சு சுமந்துடக்கூடாது. அதே போல் வார்த்தைகளை கோபத்தோடும் வேகத்தோடும் அவசரத்தோடும் வெளியில் விட்டீங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக வரும். வார்த்தைகளே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதிலெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஆக மொத்தம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் உங்களுக்குரிய ஒரு தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா பெருமாள், விஷ்ணு பகவான் அல்லது சிவ வழிபாடு, முக்கியமாக சிவ வழிபாடு நீங்கள் பண்ணுகின்ற பொழுது நிச்சயம் அந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ இதற்கடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதி யாருன்னா சந்திர பகவான். கலைகளுக்கெல்லாம் அதிபதி இந்த சந்திர பகவான். அதனால அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் மிக எளிதாக இருக்கும். கல்வி முதல், அதாவது படிப்பு முதல் எந்த விதமான கலையாக இருந்தாலும் மிக எளிதாக கற்றுக்கொள்வார்கள். அதே போல மதிக்காரகன் சந்திர பகவான். அதனால மதியை வைத்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்க நட்சத்திராதிபதி சந்திரன் கன்னிக்கு 11ஆம் இடம் கடகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். கடகம் என்பது ஒரு நீர் ராசி. அஸ்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே வெளிநாடு யோகமும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொடர்பும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆடை ஆபரணம், அழகு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. டீச்சிங் லைனு ஏற்பட வாய்ப்புண்டு. அதாவது கல்வித்துறையில் கால்தடம் பதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உண்டு. உணவு சம்பந்தப்பட்ட துறை, விவசாயம் மற்றும் கடல் வளம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில், கடல் சார்ந்த ஏதாவது ஒரு வேலை தொழில் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கப்பல் நேவியில் போய் வேலை பார்க்கறது மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட அதிகமான பெண்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட படிப்பு இல்லை வேலை தொழிலில் நீங்கள் அமருவீங்க. ஸோ பெண்களால் ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும். ஸோ அது தாயாக இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம். ஸோ பெண்ணால் எதிர்பார்க்க லாபத்தையும் அந்த பெண் வந்ததுக்கு முன்னாடி கௌரவம் பெயர் போலும் உண்டு. அதே அஸ்தனத்தில் பிறந்தவருக்கு பெண் குழந்தை இருந்தால் மிகப்பெரிய பேரதிர்ஷ்டம். உங்களுடைய நட்சத்திராதி சந்திரவான் 9ஆம் இடம் ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார். ஸோ அதனால பெண்களால் உங்களுக்கு கௌரவம், பெயர், புகழ், பட்டம் தேடி வரும். அதே நேரத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் காலடி பதித்தால் மிகப்பெரிய நன்மை உண்டு. அந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ மேலும் தெய்வ வழிபாடை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மகாலட்சுமி, காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வத்தினுடைய வழிபாடும், 3ஆம் பிறை தரிசனம் செய்வதும், பௌர்ணமி தினம் தன்று அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதும் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அரசாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கிராமத்தையோ ஒரு கம்பெனியோ நிர்வாகம் பண்ணக்கூடிய முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பினை பயன்படுத்திங்க. வீட்டுக்கு தலைமையேற்று தாய் தந்தை மாதிரி இருந்து நீங்கள் கடைசியாக பிறந்தா கூட வீட்டுக்கே தலைமையேற்று ஒரு தாய் தந்தை போல் இருந்து அந்த விஷயங்களை அவங்கள வழி நடத்துவீங்க. இது எல்லாம் உங்களுக்கு கிடைத்த ஒரு வரம். அதே போல் மிக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது கடகராசி. அதாவது உங்களுடைய நட்சத்திராதியான சந்திரபான், அந்த சந்திரபானுக்கு உரிய ராசினா அது கடகராசி. அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக கடல் கடந்து செல்லக்கூடிய யோகமும் கடல் கடந்து இருக்கக்கூடியவர்களோட தொடர்பும் ஏற்பட்டால் வேறு மாநிலம், வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வேற்று மதத்தவர்கள் மற்றும் கலைத்துறை, இந்த சினிமா, பாடல்கள், கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொடர்பும் கல்வி சம்பந்தப்பட்ட தொடர்பும். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு லாபமும் நிச்சயமான தவிர்க்க முடியாத ஒரு உச்சத்தையும் நீங்கள் தொடுவீர்கள். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னா அதே சந்திரன் உங்களை கன்னிக்கு 3ஆம் வீடான விருச்சிகத்தில் நீசம் அடைகிறாரு. அப்போது கண்டிப்பாக சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கோட்டை விடுவீர்கள். அதில் கொஞ்சம் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு.
புதிய முயற்சி, அடிக்கடி டிராவல் பண்ணுறது, அடிக்கடி இடம் மாறுறது, கொஞ்சம் தைரியம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க, குருட்டு தைரியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருட்டு தைரியத்தில் சில காரியங்கள் பண்ணி அவசரத்தில் சில பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வது, டூ வீலர் வண்டி வாகனம், ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை வரும். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். மற்றபடி கவலைப்பட தேவையில்லை. இதற்கு அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். கோபம் இருக்கிற இடத்துலலாம் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது 100% சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும். ரொம்ப வேகமும் இருக்கும், கோபமும் இருக்கும். அதே போல காரியத்தை தனியாக நின்று ஜெயிச்சு காட்டிடுவாங்க. யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சித்திரை நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு நட்சத்திராதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் உங்களுடைய கன்னிக்கு 5ஆம் இடம் மகரத்தில் உச்சம் அடைகிறாரு. ஸோ காதலும் பிள்ளைகளும், இந்த 2 விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் வாழ்க்கையில் உங்களை வெல்வது கம்மி, யாராலையும் வெல்வது முடியாது. ஸோ காதல் கல்யாணமோ காதலில் வெற்றியோ நீங்கள் பெற்று விட்டால் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி மாறிடும். பிள்ளைகள் வந்ததுக்கு பின்பு, குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். சில பேர்த்துக்கு அரசியல், செய்தி ஊடகங்கள், சினிமா பிரபலமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ தகவல் தொடர்பு விஷயத்தின் மூலமாக பிரபலமாவீங்க. செய்தி ஊடகத்தில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் வீடு மகர ராசி, அதற்கு சனி பகவான். மக்களுடைய செல்வாக்கை பெற்று, மக்களுடைய நன்மதிப்பை பெற்று, அதனால் பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அரசியலோ சினிமா செய்தி ஊடகங்களையோ நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரபலம். ஸோ அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க. போட்டிகள், அரசாங்க தேர்வு, அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போட்டிகள், அந்த போட்டிகளை கலந்து அதில் ஜெயிச்சுக்குவீங்க. அரசாங்க வேலைக்கு கூட அந்த முயற்சியாக இருக்கலாம், அதில் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு காவல்துறையிலும் இராணுவத்திலையும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான துறைகளிலும், சிவில் டிபார்ட்மெண்ட், கட்டுமான சம்பந்தமான தொழில்துறைகள், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில்துறைகள், இப்போ நான் சொன்ன இந்த தொழிலில் அல்லது வேலை படிப்பு எந்த ஒரு இதாக இருக்கலாம் இந்த துறையில், இதில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நிச்சயம் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த துறைகள் உங்களுக்கு வழி கொடுக்கும், வாய்ப்பினையும் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட துறையாக இந்த துறைகள் எல்லாமே இருக்கும். 5ஆம் வீடு மேற்கொண்டு உயர் படிப்பையும் கொடுக்கும். ஸோ அடிப்படை கல்வியை தவிர எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை தொழிலுக்காக வேலைக்காக கற்றுக்கிற போது அந்த நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம்தான் கடைசி வரை உங்களை காப்பாற்றும். ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு. தெய்வ வழிபாடு, கண்டிப்பாக பெண் தெய்வ வழிபாடு, வேட்டையாடக்கூடிய பெண் தெய்வ காளி, துர்க்கை போன்ற துடியாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள். அந்த தெய்வங்களால் அடைக்கப்பட முடியாத கடனாக இருந்தால் அந்த கடன் அடையும், எதிரிகள் வீழ்வார்கள், நோய்கள் குறையும். ஸோ அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக சித்திரத்துக்காக இதில் வழி பிறக்கும் உங்களுக்கு. அதே செவ்வாய் கடகராசியில் நீசம் அடைகிறார். ஸோ கன்னிராசி சித்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூத்த சகோதரர்களால் எதிர்பார்க்காத நன்மை கிடைக்காது. நீங்கள் என்ன நன்மை எதிர்பார்க்குறீங்க அந்த நன்மை அவங்க மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதே போல் சில பெண்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக சந்திக்க நேரிடும். அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஆடம்பர அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, தேவையில்லாத பயணங்களில் ஈடுபடுகின்ற பொழுது, மற்றும் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அதில் பெரும் பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ இதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். இடம், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம், அது நல்ல ஒரு யோகம் இருக்குது. சிவில் கட்டுமான சம்பந்தமான தொழில் துறைகள் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதை தாண்டி ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணுகின்ற பொழுது மேற்கொண்டு மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பந்தமான விஷயங்கள் தாராளமாக பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த வேலைக்குண்டான அங்கீகாரம் உறுதியான முறையில் கம்பெனியில் கிடைச்சிடும். ஸோ இது எல்லாமே சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சாதகமாக முடியும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியான வழிமுறைகளும் தனித்தனியான விதியும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கிரகங்கள் அந்தந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன. ஸோ அந்த துறைகளில் அந்த விஷயத்தில் நம்ம பயணிக்க பொழுது மற்ற விஷயத்தில் கிடைக்காத பெரிய லாபம், பெரிய அதிர்ஷ்டம் இந்த விஷயத்தில் கிடைக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான விதியும் வழியும் வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.